திமுக கூட்டணிகளை தேமுதிக ஒரு மாநிலங்களவை சீட் வாங்கிட்டாங்க. அதிமுக கூட்டணிகளை நாங்க அதெல்லாம் கேட்கலன்னு டிடிவி தினகரன் விளக்கு சொல்லியிருக்காரு. என்டிஏ அலைன்ஸ்ல இன்னைக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ராஜ்யசபா வேட்பாளரா அறிவிச்சிட்டாங்க. நீங்க வேட்பாளரா இல்ல உங்களுக்கான அந்த ராஜ்யசபா இடம் எதுன்னு கேட்கப்பட்டிருக்கா? எப்பொழுது கிடைக்கும்? நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே தேசிய ஜனநாயக கூட்டணியில இணைந்த பிறகு நீங்கள் அப்பொழுது கேட்ட பொழுதே சொல்ல நான் ராஜ்யசபா எம்பி வேண்டும் என்கிற கோரிக்கை வைக்கவில்லை. அதுபோல தேர்தலிலும் நான் போட்டியிடவில்லை என்று சொன்னேன். அதுதான் என்னுடைய நிலைப்பாடு. திமுக கூட்டணியில் இருக்கிற பிரேமலதா இப்படி சொன்னா, அதிமுக கூட்டணியில் இருக்கிற எம்பி ஆகிற அன்புமணி திமுகவை திட்டி தீர்த்திருக்காரு. தமிழகத்துல கொடுங்கோல் ஆட்சி நடக்குதுன்னு போட்டு தாக்கி இருக்காரு. கடந்த 5 ஆண்டு காலம் ஒரு கொடுங்கோல் ஆட்சி தமிழ்நாட்டில் நடைபெற்று முடிவுக்கு வந்திருக்கிறது. எங்க பார்த்தாலும் கொலை, கொள்ளை, கஞ்சா, மது, பாலியல் வன்கொடுமைகள், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், கொலைகள், ஊழல்கள் என்று மிக மிக மோசமான ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது முற்றுப்புள்ளி நிச்சயமாக தமிழ்நாடு மக்கள் வைப்பார்கள். வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான எங்கள் கூட்டணியில் குறைந்தது 200 தொகுதிகளில் வெற்றியை மக்கள் எங்களுக்கு கொடுப்பார்கள். மிகப்பெரிய மாற்றம் வரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். தேர்தல் வாக்குறுதிகளை 505 வாக்குறுதிகளில் வெறும் 66 தான் முழுமையாக திமுக நிறைவேற்றியிருக்கிறது. வெறும் 13 விழுக்காடு வாக்குறுதிகள் தான் நிறைவேற்றியிருக்கிறது. ஆனால் முதலமைச்சர் அவர்கள் 99 விழுக்காடு 98 விழுக்காடு என்று பொய்யை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த பொய்யெல்லாம் மக்களுக்கு நன்கு அறிந்திருக்கிறார்கள். அன்றாடும் ஒவ்வொரு அமைப்பும் வீதியிலே போராடி கொண்டிருக்கின்றார்கள். செவிலியர்கள் ஒரு பக்கம், அரசு ஊழியர்கள் ஒரு பக்கம், ஆசிரியர்கள், இணை ஆசிரியர்கள், இணை பேராசிரியர்கள், சத்துணவு ஊழியர்கள், துப்புரவு பணியாளர்கள், ஊராட்சி மன்ற செயலாளர்கள் போன்ற அனைத்து தரப்பு மக்களும் அவருடைய கோரிக்கை நிறைவேற்றவில்லை என்று கோபத்திலே போராடி கொண்டிருக்கின்றார்கள். அத்தனை பேரும் வருகின்ற தேர்தலில் திமுக எதிராக வாக்களித்து எங்களுக்கு வெற்றியை கொடுப்பார்கள். வாராய் நீ வாராய் அப்படின்னு காங்கிரஸ லுக்க விட்டுட்டு இருந்த தாவேக்க ஒருதல காதல தவிக்க ஆரம்பிச்சிருச்சு. கூட்டணிக்கு காங்கிரஸ் வரும், ஆனா வராதுங்கிற மாதிரி வழக்கம் போல திமுக பக்கம் போயிடுச்சு. செங்கோட்டையன் ரொம்ப தான் வந்து போயிட்டாரு போல. காங்கிரசுக்கு அதிக சீட்டு கிடைச்சதுக்கு தாவேக்கத்தான் காரணம் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருக்காரு. தொடர்ந்து காங்கிரஸ் என்றைக்குமே திமுகவோட கூட்டணி தான் இருக்கிறது. சில மனமாச்சரியங்கள் வந்திருக்கிறது. எங்களால் அவருக்கு பயன் கிடைத்திருக்கிறது, அவ்வளவுதான். ஒவ்வொரு கட்சியும் இன்றைக்கு என்டிஏ கூட்டணியாக இருந்தாலும் சரி, திமுக கூட்டணியாக இருந்தாலும் எங்களை காட்டி கூடுதல் சீட்டு பெறுகிற அளவுக்கு தான் நிலை இருக்கிறது. ஆகவே எங்களிடத்திலே வந்து விடுவோம் என்று சொல்லி கூடுதல் சீட்டு பெற்றிருக்கிறார். தாவேக்கவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்னு விஜய் பேசுனதுக்கு ஆளுங்கட்சி எதிர்கட்சி 2 தரப்புலையும் அவரை போட்டு தாக்குறாங்க. அமைச்சர் அன்பரசன் விஜய ஒரு புடி பிடிச்சிருக்காரு. திமுகவை அழிச்சிடுவேன் ஒழிச்சிடுவேன்னு சொன்ன பல பேரை காணும்னு அடிச்சு விட்டு தமா துண்டு பையன் எல்லாம் எனக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்னு சொல்றத ஒரு கை பார்த்துருவன் வேற சவால் விட்டு இருக்காரு. நம்ம ஒழிக்கிற அவனை நாம் பார்த்தோம். தமாத்தாண்டு பையன் எங்களுக்கு திமுக தான் போட்டின்ற இது முன்ன பார்க்க மாட்டேன். ஒரு 25 வருஷத்துக்கு முன்ன ஒரு வெள்ளக்காக வந்துச்சு. உண்மையிலே சொல்றது விளையாட்டு இல்லை. அது அந்த கால்நடை மருத்துவம்லாம் எடுத்து கூண்டில் போட்டு தீனிலாம் வச்சு தண்ணிலாம் வச்சு வச்சிருந்தாங்க. இந்த வெள்ளக்காக பார்க்கறது எவ்வளவு பேர் தெரியுமா? 3.5 கிலோமீட்டர் லைன்ல இருந்தான் அந்த வெள்ளக்காக பார்க்க. அது மாதிரி தான் இவெல்லாம் ஒரு நடிகர் சினிமால பார்க்கறனால நேரம் எப்படி இருப்பான்னு பார்க்கறது வருவான். அது நம்ம போவான், ஏடிஎம்கே இருந்து போவான், ரோட்ல போறவங்களாம் போய் பார்ப்பான்.
அதனால அவருக்கு தான் ஓட்டு போடுவோம்னு நினைக்காத. ஜனங்களுடைய பல்ஸ் எங்களுக்கு தெரியும். அமைச்சர் அன்பரசன் விஜய்க்கு சவால் விட்டிருக்காரு. விஜய் பேசுறது நினைச்சா ரத்தம் கொதிக்குன்னு அதிமுக முன்னாள் அமைச்சர் வளர்மதி சிலுத்திருக்காரு. திமுக அதிமுக ரகசிய டீலிங்னு விஜய் பேசுனதை கேட்டு ரொம்ப தான் காண்டாயிட்டாரு போல. சினிமா வசனத்தை பேசுனா சரியா போச்சுன்னு வளர்மதி பின்னணி பெடல் எடுத்திருக்காருங்க. ஒருத்தர் சொல்லியிருக்கிறார், எனக்கு ரத்தம் கொதிச்சு போச்சு, ரத்தம் கொதிச்சிச்சு எனக்கு. ஒருத்தர் சொன்னார், திமுகவும் அண்ணா திமுகவும் ஒண்ணு, 2 பேரும் டீலிங் வச்சிருக்கிறாங்க, அவங்கள டீலிங் வச்சிருக்கிறாங்க, ஒண்ணு நீ இருக்கணும் இல்லைன்னு நான் இருக்கணும், அப்படின்னு டீல் பண்ணியிருக்காங்க. நான் தயவு செய்து அரசியல் தெரிஞ்சுக்கிட்டு பேசணும், அரசியல் வரலாறு தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். இந்த கட்சி தொடங்கப்பட்டதே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் திமுகவை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக. 2ல திருக்கழுக்குன்றத்தாருக்கு அணியில ஊரு தெற்கு திருக்கழுக்குன்றத்தில் கூட்டத்தை போட்டு பேசுறவர் எம்ஜிஆர். இன்னைக்கு சினிமா வசனத்தில் பேசினா சரியா போச்சா? சரியா போச்சா? பேசலாமா? 2 ஒண்ணுன்னு. அது வேற பாதை, இது வேற பாதை. ஏற்கனவே ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு விஜயை வறுத்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எரிகிற நெருப்புல எண்ணெயை ஊத்துற மாதிரி விஜயும் நடிகை த்ரிஷாவும் ஒரே கார்ல பட்டு வேஷ்டி சேலையோட பளபளக்க ஜோடியா ஒரு கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க. புதுசா கட்சியை ஆரம்பிச்சு ஆட்சியை பிடிக்க போறேன்னு விஜய் பேசிக்கிட்டு இருக்காரு. கட்சியாவது ஆட்சியாவது த்ரிஷா தான்ப்பா முக்கியம்னு முடிவு பண்ணிட்டாரு போல.